Hello everyone, welcome to KMarts World. பல நாளா, பல மாசமா, பல வருஷமா நீங்க கேட்ட क्वेश्चंसக்கெல்லாம் ஆன்சர் பண்ற விதமா தான் இந்த ஒரு வீடியோ. அப்படி என்ன क्वेश्चन அப்படிங்கறது சொல்லிறேன். என்ன silk thread யூஸ் பண்ணலாம், என்ன glue யூஸ் பண்ணலாம், என்ன ஜம்கி யூஸ் பண்ணலாம், B7000 glue எல்லா டைமும் யூஸ் பண்ணலாமா, என்ன ஜரி thread பெஸ்டா இருக்கும். இந்த மாதிரி பாத்தீங்க அப்படினா நீங்க எல்லாரும் கேட்ட கேள்விக்கு இந்த ஒரே வீடியோல நம்ம ஆன்சர் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி ஒரு குட் நியூஸ் சொல்லிறேன். நம்ம ஆரி கிளாஸ்ல ஜாயின் பண்ற எல்லாருக்குமே பாத்தீங்க அப்படினா ப்ரூச்சஸ் கிளாஸ் வந்து ஃப்ரீயா சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா மேல தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம சில்க் த்ரெட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஓகே, சில்க் த்ரெட்ல பாத்தீங்க அப்படின்னா எது பெஸ்ட் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா பெல் வச்சிருப்பேன், இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா பிஐபி வச்சிருப்பேன். ரீசெண்டான்னு இல்லை, நான் பல வருஷமா ஆரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்பெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 பிராண்ட் அந்த அளவுக்கு தான் பாத்தீங்க அப்படின்னா சில்க் த்ரெட் இருக்கும். ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா பிராண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு. அதனாலதான் எல்லாருக்குமே எதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருக்கு. ஓகே, நான் யூஸ் பண்ண வரைக்கும் பெஸ்டா இருந்ததை உங்ககிட்ட ஷேர் பண்றேன். பெல் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இப்ப கொஞ்ச நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது பிஐபி பாத்தீங்க அப்படின்னா சில்க் த்ரெட் ஜுவல்லரியா இருக்கட்டும், ஆரி ஒர்க்கா இருக்கட்டும், ரெண்டுக்குமே ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பிராண்ட் தான். அதுக்கப்புறம் நம்ம ஜம்கி பார்க்கலாம். ஜம்கில பாத்தீங்க அப்படின்னா இந்த 555 பிராண்ட் தான் பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஷாப்ல இருக்குது. இந்த பிராண்டும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் ஜம்கில இப்ப புதுசா ஒண்ணு வந்து இருக்குது, எப்சின்னு சொல்லிட்டு. இந்த பிராண்ட்ல ஜம்கி பாத்தீங்க அப்படின்னா ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் கலர் ஃபேட் ஆகுது. நான் ஃபீல் பண்ணதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சுகர் பீட்ல தான் பாத்தீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனையே இருக்கு. இந்த ஆன்டிக் கோல்டு கலர்ல எதான் யூஸ் பண்றோம் அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னா பல வருஷமாவே ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்ச ஆரி போடுறவங்களா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா இந்த டவுட்ஸ் இருந்துட்டே தான் இருக்கு. ஃப்ரீசோ பிராண்ட் வந்து யூஸ் பண்ணலாம், பட் பாத்தீங்க அப்படின்னா கருக்காது அப்படின்னு 100% சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்லை. ஓகேவா? ஸோ இது எல்லாத்துலயும் பெஸ்ட்னா ஃப்ரீசோ சொல்லலாம், A1 சொல்லலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சுகர் பீட்ஸ்ல இப்ப கலர்ஸ்ல வந்துருச்சு. கலர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா சிலது வந்து கொஞ்சம் கிளாஸ் லுக்கா இருக்கும், சிலது பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மில்கியா இருக்கும். இதுல ரெண்டுல எது பெஸ்டா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த மில்கியா இருக்கிறத வந்து யூஸ் பண்ணலாம். இதை வந்து நான் பூர்ணிமா பிராண்ட்ல யூஸ் பண்றேன். இந்த மில்கியா இருக்கிறதுல என்ன இது அப்படின்னா நம்ம அந்த சுகர் பீடை வந்து லோட் பண்றோம் இல்லையா, நீடில், அப்ப எல்லா பீடுமே வந்து லோட் ஆகுது, ஈவனா இருக்குது. இந்த ஒரு இது வந்து நல்லா இருக்குது. ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படின்னா கம்ப்ளீட்டும் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கட்பீட்லயே பாத்தீங்க அப்படின்னா பூர்ணிமாவும் நல்லா இருக்கு, A1 இருக்கு நல்லா இருக்கு, அதுக்கப்புறம் ஃப்ரீசோவும் நல்லா இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறமா ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் இந்த 2 க்ளூ. இந்த 2 க்ளூவை இந்த 2 க்ளூமே நல்ல க்ளூ தான், இதுவும் நல்ல க்ளூ தான், இதுவும் நல்ல க்ளூ தான். இதுல எது பெஸ்ட்ன்னு நான் இப்ப சொல்ல வரல, எந்த இடத்துல யூஸ் பண்றது பெஸ்ட்ன்னு தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபேப்ரிக் க்ளூவை இப்ப அதிகமா யூஸ் பண்றதை விட்டுட்டு இதை யூஸ் பண்றீங்க. யூஸ் பண்ணிட்டு இப்ப என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ப்ளவுஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு உடனே எனக்கு ஃபோன் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 7000 க்ளூவை ஸ்டோன் செயின் ஒட்டுறதுக்காக நான் யூஸ் பண்ணேன். இப்போ அந்த சைடு ஃபுல்லா இது அப்படியே படிஞ்சிருச்சு, என்ன பண்றது அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஸ்டோன் செயின் ஒட்ட போறீங்க, குட்டியா ஒரு ஸ்டோன் தான் அந்த இடத்துல ஒட்ட போறீங்க அப்படின்னா நீங்க ஃபேப்ரிக் க்ளூவை மட்டுமே யூஸ் பண்ணுங்க. நீங்க வந்து இப்போ வந்து 3D ஃபீக்காக் 70 ஃபீக்காக் அதாவது ஃபேஸ் ஃப்ரண்ட்ல பாக்குற மாதிரி இல்லை பாத்தீங்க அப்படின்னா ஹெவியான ஒரு பேட்ச் ஒர்க்ஸ்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பேட்ச் ஒர்க்கெல்லாம் பண்றீங்க அப்படின்னா அந்த நேரத்துல இதை யூஸ் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன இடத்துலலாம் இதை யூஸ் பண்ணாதீங்க, ஃபேப்ரிக் வந்து பாலா போயிடும். ஓகேவா? இந்த சின்ன விஷயத்த கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஜரி த்ரெட்ல எப்பவுமே வந்து நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்து A1 தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும், அதுதான். அதுக்கப்புறம் ஆன்டிக் கோல்டன் பீட், அந்த சரமா இருக்கும்ல, அது அந்த ராகி கோதுமை மாதிரி இருக்கும்ல அந்த பீட், இதெல்லாமே கேட்பீங்க. இதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நான் எந்த பிராண்டுலாம் வாங்கல, அப்படி கிடைக்குதான்னு எனக்கு தெரியல, தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க. அது எல்லாமே கருக்காம இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கருக்க தான் செய்யுது. ஸோ நம்ம கஸ்டமருக்கு வந்து ப்ளவுஸை போட்டு
கொடுத்ததுக்கு அப்புறமா ஆரி ஒர்க் ப்ளவுஸ் அவங்க எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கங்கிறதுல தான் இருக்குது. சில பேர் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க, அதனால அவங்களுக்கு கொஞ்சம் லாங் லைஃபாக வரும். சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா போட்டப்பவே வாஷ் பண்ணி வெயிலில் போடுவாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு சீக்கிரம் கருக்கும். ஸோ ப்ளவுஸை போட்டு கொடுக்குறப்போ நம்ம எந்த அளவுக்கு பிராண்ட்ஸ் எல்லாம் யோசிக்கிறோமோ அதே மாதிரி ப்ளவுஸை போட்டதுக்கப்புறமா கஸ்டமரும் அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கணும். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது, நான் எல்லாமே மேக்ஸிமம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ஆரியில் டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ.